வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைந்தே தீர்வார். எடப்பாடி அவர்கள் அதிமுகவை உருவாக்கவில்லை. அதிமுகவில் யார் காலை பிடித்து இந்த பதவியில் வந்தார் என்பது இந்த உலகத்திற்கே நன்றாக தெரியும். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய மதுரைக்கே அவரால் செல்ல முடியாது. அதிமுகவின் தொண்டர்கள் எப்பொழுதோ எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். அது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலேயே நாம் பார்த்திருப்போம். தோல்வி அடைந்து 2 வாரங்கள் சேலத்தில் உள்ள பண்ணை வீட்டில்தான் தங்கியிருந்தார் எடப்பாடி. மக்களையும் சந்திக்க முடியாமல், தொண்டர்களையும் சந்திக்க முடியாமல், ஏன் அவரது ஆதரவாளர்களை சந்திக்க முடியாமல் வீட்டிலேயே இருந்தார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் திமுகவிற்கு எதிராக பேசும் பொருளாக மாறியதற்கு பிறகுதான் அவர் வீட்டிலிருந்து வெளிவந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க சூழலில் எப்படி அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐயும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களை கட்சியில் இணைக்க முடியாது என்று அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது இப்படி கூறுவதற்கு என்று தற்பொழுது காலையில் இருந்தே கடுமையான விமர்சனங்கள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது காலை பிடித்து முதல்வர் பதவியை தக்க வைத்து கொண்டார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் யார் காலையும் பிடிக்காமல் அதிமுகவில் நற்பெயரை எடுத்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் ஆசி பெற்று 2 முறை அல்ல 3 முறை முதல்வராக பதவியேற்றார். அதற்கு பிறகு அந்த பதவியை அவருக்கு சொந்தமானவர்களிடமே ஒப்படைத்ததும் வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றியவர் பன்னீர்செல்வம் என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் பாராட்டை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். பன்னீர்செல்வம் அவர்கள்தான். கூட்டத்தில் ஒருவராக இருந்த எடப்பாடி தற்பொழுது பதவியும் பணமும் கைக்கு வந்த பிறகு ஆட்டம் போடுவதெல்லாம் நியாயமா என்று பேசும் பொருளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். நிச்சயமாக 2026இல் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக வெற்றியடையும் என்று, அதிமுகவில் பன்னீர்செல்வம் மீண்டும் இணைவார் என்ற தகவல் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.